ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்? மார்னிங் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம பண்ணாரியம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா, சத்தியமங்கலம், அங்கே தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் சோலோ ட்ரிப் தான். பிகாஸ் வீட்டில் ஆல்ரெடி வேறு ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லாரும். எனக்கும் இன்றைக்கி ஆஃப் தான், பிகாஸ் எனக்கு வெக்கேஷன் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன். அதனால் சோலோவாக போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக காலப்பட்டி, கோவில்பாளையம் அண்ட் அன்னூர் அந்த ரூட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆன் தி வேல பெருமாள் இருக்கார். ஸோ தென் திருப்பதி போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால், ஐ மீன் ரஷ் இல்லாட்டி கண்டிப்பாக போகலாம். அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம் எப்படி அமைது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக நம்ம போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:52 ஆகிடுச்சு. கொஞ்சம் early-ஆ கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். பட் என்னோடய பர்சனல் ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டு, இதுவும் சடன் ட்ரிப் தான் ஆக்சுவலாக, அன்பிளான்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் தட்ஸ் ஃபைன். லக்லி எனக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக் இருக்குன்னு நினச்சேன். பட் லக்கிலி டிராஃபிக் கொஞ்சம் கம்மி. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம அப்படியே மெதுவாக கிளம்பலாம். இப்போ தாங்க லக்ஷ்மல்ஸ் ஜங்ஷன் தாண்டி இப்போ பீலமேடு, நவேந்தியா, அப்படியே ஒவ்வொரு ஜங்ஷனாக கிராஸ் கொடுக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். சிட்ரனில் தாங்க போகிறோம். நம்ம இந்த காரில் தான் கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக நம்ம கிளிநாடு பிரிட்ஜ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் ஏறி இருக்கலாம். ஐ மீன் நான் எங்கள் வீட்டிலேருந்து வரப்போ. பட் ஸ்டில் நம்ம திருப்பி அங்கே போயிட்டு ஏறுறதுக்கு நம்ம இங்கே பீலமேடு ரேம்பில் மேலே ஏறிட்டோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு டவுன் ரேம்ப் வருங்க. ஸோ அதில் இறங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படியே வந்துட்டேன் ஆக்சுவலாக. இல்லாட்டி நம்ம போயிட்டு அங்கே போய் கூட ஏறி இருக்கலாம். பட் ஸ்டில் இதிலே அப்படியே நான் வந்துட்டேங்க. இதோ நம்ம நவேந்தியா ஜங்ஷன் தாண்டினோடனே, ஐ மீன் பீலமேடு தெரியாதவங்க, ஐ மீன் கோயம்புத்தூர் பேஸ்ட் இல்லாதவங்களுக்கு, நவேந்தியா ஜங்ஷன் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரேம்ப் ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு வேளை அங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஏறுவோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இங்கே ஏறிக்கலாம். ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர், சேலம் அந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் இதில் ஏறி அங்கே இறங்கிட்டு சக்தி கிளச் அந்த ஏரியாவில் இறங்கிட்டு அங்கேருந்து திருப்பியும் சேம் ரவுட்டில் நீங்கள் அப்படியே போய்க்கலாம். ஓகே, இதுதான் பீலமேடு அந்த ஏரியா. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பீப்புள் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பீலமேடு. ஸோ இப்போ ஒரு ரேம்ப் இங்கே வருது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதுவும் நம்ம மேலே ஏறிட்டோம்னா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம். ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல கீழே இறங்கிடுவோம். நான் அங்கேருந்து நம்ம காலப்பட்டி சித்ரா ஏர்போர்ட் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக கோவில்பாளையம், அன்னூர், காலப்பட்டி அந்த மாதிரிலாம் சத்தியமங்கலம் போகலாம். அப்படியே பாருங்கள் வீடியோ. சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரேம்பில் ஏறணும், அடுத்த ரேம்பில் கீழே இறங்குறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு சத்தியமங்கலம் போகிறதுக்கு இங்கே இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டன் அடித்து மறுபடியும் ஒரு யூட்டன் அடித்தா தான் வர முடியுங்க. ஸோ அதனால்
நம்ம டுவர்ட்ஸ் காலப்பட்டி போகிறதுனால நம்ம இந்த ரேம்பில் இறங்கிடலாம். மேலே வந்துட்டு போர்டு வச்சுருப்பாங்க இண்டிகேஷன், லைக் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சித்ரா ஏர்போர்ட், காலப்பட்டி, சத்தியமங்கலம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு வேளை நைட் டைம்ஸில் வரீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்துட்டு இங்கே லெஃப்ட் எடுக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 4 ஜங்ஷன் வரும். ஏதோ இங்கே லெஃப்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி லெஃப்ட்டில் போனால் வந்துட்டு காலப்பட்டி, அப்படியே டுவர்ட்ஸ் கோயில் அந்த சத்தியமங்கலம் ரோட்டில் அன்னூரும் போகலாம். இதே நம்ம வந்து ரைட்டில் ஒரு ரோடு இருக்கும், இது வந்து 4 கார்னர் மாதிரி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்துட்டு திருப்பூர், அவினாஷி, சேலம், பெங்களூர் அப்படி போகும். அதே ரைட்டில் போனோம்னா வந்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ரூட்டு. இப்படி லெஃப்ட்டில் போகும்போது நம்ம ஊட்டி இந்த ரூட் அப்படின்னு போய்க்கலாம். டைம் அந்த ரூட்டில் போகலாம். அண்டு ஆக்சுவலாக இந்த ரூட்லேயும் வந்துட்டு 2 ஐடி பார்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நான் காலேஜ் டேஸ்லலாம் இந்த ஏரியாவில் என் ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு, அந்த டைமில் வந்திருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் ஊட்டி போகும்போதும் இந்த ஏரியாவில் வரும்போதும் நான் 2 ஐடி பார்க்ஸ் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, இஃப் இன் கேஸ் யூ see this video, please do comment. 2 ஐடி பார்க்கா இல்லை ஒன்றா எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே மெதுவாக போவோங்க. டிராஃபிக்கும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை லக்கிலி. ஏன்னா நான் ஊட்டி ட்ரிப் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு லெஃப்ட் நீ பெயினே வந்துருச்சு, அந்தளவுக்கு டிராஃபிக்ங்க, அந்தளவுக்கு டிராஃபிக். ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பி. அப்படியே மெதுவாக போகும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வீடியோ ஸ்டாப் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரமே வந்துட்டோம். இந்த ரூட்டையும் வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்துட்டு சிங்கிள் ரைட் ரோட் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ட்ரக்ஸ் அதிகமாக வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் மார்னிங் டிராஃபிக்கும் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அப்படியே ஸ்லோவாக மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். இந்த ட்ரிப் வந்துட்டு மைலேஜ் ஃபோக்கஸ்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் ரெவ் மேட்ச் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது மைலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்டு அது மட்டும் இல்லாமல் புது காருங்கிறதுனால கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்ட வேணாமே. ஏன்னா மேனுவலில் வந்துட்டு, மேனுவலுங்கிறத விட நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, லைக் டெக்னிக்கலாக என்ன ரீசன் நான் சொன்னேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஓவராக புஷ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே மெதுவாக போவோங்க.
மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் எங்கிட்ட இருக்கிற கியர்ஸை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்துட்டு இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு இது வரும். பட் ப்ளீஸ் ஆடியோ வந்துட்டு ரொம்ப பேடாக தான் இருக்குங்க அதில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி விண்ட்ஷீல்டு வந்து நான் ஃபோன் மவுண்ட் பண்ணியிருந்தேன், ரியர் விண்ட்ஷீல்டில். அங்கேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுப்போமேன்னு எடுத்தது தான், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ப்ளீஸ் ஆடியோ வந்துட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பிஓவி வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள். சவுண்டு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரேட்டில் நாய்ஸ் அதெல்லாம் அந்த மொபைல் ஹோல்டர் வந்துட்டு கரெக்டாக ஃபோன் ஹோல்ட் பண்ணாதனால அந்த நாய்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது அதை வந்து ரிட்டர்ன் ஜேர்னி, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வியூவை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆடியோ வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு கண்டிப்பாக மோசமாக தான் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. பட் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் இந்த வியூ யூஸ் பண்ணினால் நான் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இறங்கி ஃபோனை திருப்பி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.